சவுக்கு ஊடகத்தை நடத்தக்கூடிய சவுக்கு சங்கர் மீண்டும் கைது பண்ணப்பட்டிருக்கார் மக்களே. மீண்டும் அப்படின்னா இப்போ செகண்ட் கேஸ் அவர் மேலே ஃபாஸ்ட் ஆயிருக்கு இப்போ இந்த அரெஸ்ட்டுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னன்னா, இது நிறைய பேர் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். எந்த கேஸை அரெஸ்ட் பண்ணுறாங்க, எந்த கேஸை அரெஸ்ட் பண்ணல, ஒரு ஜிபேக்கு ஒரு நம்பருக்கு காசு போச்சு, இது என்ன காசு, இதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்களா, இந்த கன்ஃபியூஷன்லாம் சவுக்கு சங்கருக்கே இருந்தது அரெஸ்ட் சமயத்தில் அப்படிங்கிறதையும் பார்க்க முடிகின்றது. இப்போது இவர் எதுக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, இவர் பண்ண ஜேர்னலிசம் பேர் என்ன, டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி KTV. சவுக்கு சங்கர் அரெஸ்ட், இதில் நிறைய விஷயம் நம்ம கேதர் பண்ணியிருக்கோம் மக்களே. அதெல்லாம் கேதர் பண்ண சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சவுக்கு சங்கர் பேசின இந்த ஒரு ஷார்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். யார் எடுத்திருக்கக்கூடிய அந்த ஏஜே அசோசியேட் சொன்னேன்ல, அது என்ன சார் கம்பெனி? சும்மா ஒரு ஆபீஸ். என்ன கம்பெனினா, ஏதோ ஒரு பிசினஸ், ஒரு ஆபீஸ். ஆபீஸ் எங்க இருக்கு? சிஎம் வீட்டுக்கு பக்கத்துல. அங்க எங்க வால்வோ ஷோரூம் தெரியுமா? ஆமா, அதுக்கு மேல. என்ன வேலை பண்றீங்க? போதை மருந்து கடத்துறோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? பிசினஸ். அண்ட் நீலாங்கரையில் அவரது மனைவி தொடங்கிய அந்த பியூட்டி அண்ட் நெயில் தொடர்பான பிசினஸ், அது பதிவு செய்யப்பட்ட நிறுவனம். இது எதுல இருந்து இதெல்லாம் தொடங்குதுன்னு கேட்டீங்கன்னா, இவ்வளோ கேஷ் என்ன பண்றது? லாண்டர் பண்ணும், சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வரணும். அது அந்த பியூட்டி இதுன்ட்டு பார்த்தீங்கல்ல நீங்க, அதுல டெய்லி நெயில் பாலிஷ் போட்டுட்டு 1 லட்ச ரூபா நெயில் பாலிஷ் போட்டு விடுறதுக்கு கொடுத்தாங்கன்ட்டு வர வைங்க. அண்ட் இன்னும் வருது கேஷ். அடுத்து அதை என்ன செய்வது? சினிமா எடுப்போம். அஜய் வாண்டையார் இந்த ஆடியோ கேட்டிருப்பீங்க மக்களே. அதாவது அஜய் வாண்டையார் அங்கே இருந்தால் பிரச்சனை ஸ்டார்ட். இப்போது அஜய் வாண்டையார் ஒரு ட்ரக் கேஸில் கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ட்ரக் கேஸ் அவர் ஃபேஸ் பண்ணுறாரு. அது என்ன நடக்குது அப்படிங்கிறது தனி ஒரு கேஸ் நம்ம தனியாக பார்க்கலாம். இப்போ என்னென்னா, அஜய் வாண்டையாருக்கும் இந்த கேஸ்க்கு சம்மந்தம் அப்படின்னு பார்த்தா, ரெட் அண்ட் ஃபாலோ அப்படிங்கிற ஒரு திரைப்படம். திரைப்படத்தை அஜய் வாண்டையாரும் அவனோட மனைவியும் சம்மந்தப்படுறாங்க. அவன் மனைவி நடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அவரு சின்ன ரோல் பண்ணிருக்காரு அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த ரெட் அண்ட் ஃபாலோன்ற திரைப்படத்தையே அஜய் வாண்டையாருடைய ட்ரக்ஸு வித்த காசை வச்சு தான் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோவில் பேசியிருப்பார். இப்போ இந்த வீடியோ தான் தொடக்க புள்ளியாக இருக்குது அவருடைய 13th டிசம்பர் அரெஸ்ட்டுக்கான ஒரு காரணமாக. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மக்களே, இது ஒரு கிளவர் மூவாக பண்ணியிருக்கிறாங்க தமிழ்நாடு போலீஸ். எப்படி நான் சொல்கிறேன் உங்களுக்கு, 13th டிசம்பர் சனிக்கிழமை அன்னைக்கு காலைல 5:30 மணிக்கெலாம் போலீஸ் போயிட்டாங்க சவுக்கு சங்கர் வீட்டுக்கு. எல்லாரும் பார்த்துருப்போம். போனே கவை தட்டுறாங்க, திறக்க மாட்டேங்கிறாரு. அட்வொகேட் வரணும்னு சொல்கிறாரு. சொன்னதுமே அட்வொகேட் 4 பேர் வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறமும் கதவை திறக்காமல் இருக்காரு. தென் ஃபயர் சர்வீஸை கூப்பிட்டு கதவை உடைச்சி அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது ஒரு அரெஸ்ட்டுக்கு மீனம்பாக்கத்தோட அசிஸ்டன்ட் கமிஷனர் போய் காலைல 5:30 மணிலேருந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார் அப்படிங்கிறத நான் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இன்ஸ்பெக்டர் கேட்டில் போவாங்க அதிகபட்சம், சப் இன்ஸ்பெக்டர் கேட்டர் தான் மேக்ஸிமம் இருக்கும் அதிகபட்சம். இன்னும் பல சொல்ல போனால் உங்களுக்கு சாதாரண நாட்கள்லாம் பார்க்கும்பொழுது 8 தான், 8 லெவல். இல்லை ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஸ்டபிள் லெவலில் போய் தூக்கிட்டு வருவாங்க. இதுதான் அதிகமாக நடக்கும். ஒரு மீனம்பாக்கம் அசிஸ்டன்ட் கமிஷனர் காலைல 5:30 மணிலேருந்து போய் சவுக்கு சங்கர் வீட்டு வாசல் நின்றுக்கிட்டு மதியம் தான் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ மதியம் வரைக்கும் அவர் நின்று இருந்திருக்காரு அப்படிங்கிறதுலாம் என் லைஃப் டைமில் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுலாம். இப்போது இந்த கேஸ் என்னன்றது, இப்போ எதுக்கு அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதே சவுக்கு சங்கர் தெரியல அந்த சமயத்தில். ஏன் நான் சொல்கிறேன், வெளியே வரப்போ சவுக்கு சங்கர் பேசியிருப்பாங்க. என்ன பேசியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி யாரோ என்னோடய அலுவலகத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு பணத்தை போட்டாங்களாம், 94,000 ரூபா பணத்தை போட்டதுனால இதை நான் தான் மிரட்டி வாங்கினேன்னு சொல்லி என்னை கைது பண்ணுறாங்க அப்படின்னு பேசிட்டு போயிருப்பான். ஆக்சுவலாக மக்களே, அந்த வழக்கில் நேற்று தான் கைது நடந்திருக்கு. என்னென்னா, நம்ம இன்னொரு விஷயம் பார்க்கணும். சைடில் நீங்கள் தெரியக்கூடிய ஜிபே பாருங்கள். நாம் யாருக்காவது ஜிபே பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நான் ஒருத்தவங்க ஜிபே பண்ணுறேன்னா யூ பே டு சங்கர் அப்படின்னு வார்த்தை மேலே இருக்கும். எவ்வளோ அமௌண்ட்டு? ஒரு 10,000 போகிறேன், 5,000 போகிற மாதிரி இருக்கும். யாராவது எனக்கு ஜிபே பண்ணுறாங்க அப்படின்னா பேமெண்ட் டு யூ அப்படின்னு வரும். இப்போது இங்கே பார்க்கக்கூடிய இந்த ஆதாரம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டு யூ அப்படின்னு இளமுருகு அப்படிங்கிற ஒரு பெயருக்கு வந்திருக்கு.
இப்போ இந்த இளமுருகு அப்படிங்கிற பெயர் யாருடையது அப்படின்னு பார்க்கும் பொழுது நாம் விசாரித்த பொழுது ஒரு பிக் ஸ்டார் சொல்கிறாங்க. சவுக் சங்கர் ஆஃபீஸில் வேலை பார்க்குற நிதிஷ் அப்படிங்கிற பையன்தான் அந்த இளமுருகு. உண்மையான பேர் இளமுருகு ப்ளஸ் ஆனால் வந்து இங்கே மீடியாக்காக வந்து நிதிஷ்ன்ற பேரை வந்து வச்சுட்டு இருந்திருக்கான் அந்த பையன் அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க. நிதிஷ்ன்ற பையனுடைய ஃப்ரெண்டு இல்லை தெரிஞ்சவன் வேலை பார்க்குறவன் தான் இளமுருகுன்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க. பட் சவுக்கு சங்கர் ஆஃபீஸில் சம்மந்தப்பட்ட ஒரு நபர் தான் இந்த இளமுருகு அப்படிங்கிறது உறுதியாகுது. நான் அவரே சொல்கிறார், சவுக்கு சங்கரே சொல்கிறோம். இப்போ என்னென்னா இந்த இளமுருகு அப்படிங்கிற அந்த நபர், இந்த சம்மந்தப்பட்ட நபரை காவல்துறை 13th டிசம்பர் சவுக் சங்கர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கு முன்பே அந்த நபரை தூக்கியிருக்காங்க. ஏன்னால் அந்த நபர் ஃபோன்ல இருந்து பேமெண்ட் டு யூ ஃபர்ஸ்ட் 90,000 rupees, அப்புறம் 4,000 rupees போடப்பட்டிருக்கு. இப்போ இது யார் போட்டாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தெரில. அப்படிங்கிறது தான் யாருக்கும் சவுக் சங்கர் தெரில. என்னென்னா அப்படின்னு சொல்கிறான், யாரோ ஒருத்தவங்க போட்டாங்க, யார் போட்டாங்கன்னு தெரிலன்னு தான் சவுக் சங்கருடைய கிளைமாக இருக்குது. சரி, இப்போ யோசிச்சு பாருங்கள் மக்களே, ₹1 ₹2 இல்லை, ஒரு 94,000 ரூபா ஒரு கண்ணுக்கு தெரியாத யாரோ ஒருத்தர் நம்ம காசு போட்டு விட்டுருக்குறாங்க அப்படின்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? உடனடியாக அந்த நபரை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு அங்கே டெக்ஸ்ட் பண்ணுவோம், சார் ஹூ இஸ் திஸ், எனக்கு ஏன் பே பண்ணுறீங்க இந்த காசை? ஏன்னா டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணுற மாதிரியான சம்பவமாக நமக்கு ஒரு பயம் வரும் ஃபஸ்ட்டு. சப்போஸ் அவங்க வந்து இல்லைங்க டெக்ஸ்ட் பண்ணுறீங்க ரிப்ளை வரலன்னா ஏதாவது ஒரு ரூபத்தில் இந்த பேங்க் டீட்டெயில்ஸை வந்து கலெக்ட் பண்ணி நம்ம பேங்க் ஃபஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணுவோம். சரி, இது மாதிரி யாராவது தெரியாமல் போட்டாங்க, யாருன்னு தெரியல, நான் எப்படிங்க வைக்கிறேன், ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி லெட்டர் கொடுத்துட்றேன் உங்களுக்கு, நீங்கள் பார்த்துங்க என்னென்னு பாருங்கன்னு சொல்லி நம்ம எதாவது கொடுப்போம். ஏதாவது செய்வோம்ல. எதுவுமே செய்யப்படவில்லை ஒன் டே ஃபுல்லாக. அப்போது யாரோ ஒருவர் தெரியாமல் அக்கௌண்ட்டில் காசை போட்டாங்களாம், அது யாருன்னே சவுக் சங்கருக்கு தெரியாதான், அதை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாப்புல. ஆனால் மக்களே, இதில் வந்து 2 வழக்கு கைதில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வழக்கு 13th டிசம்பர் 2025 அன்னைக்கு வந்து வீட்டை உடச்சி கைது பண்ணது மீனம்பாக்கம் அசிஸ்டன்ட் கமிஷனரு, ஆதம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் சம்மந்தப்பட்ட அந்த ஜூரிஸ்டிக்ஷனில் வந்து பண்ணாங்க. அது என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, ரெட் அண்ட் ஃபாலோ அப்படிங்கிற ஒரு திரைப்படம், அந்த திரைப்படத்துடைய ப்ரொடியூசராக இருக்கக்கூடிய மகேஷ் ரம்யா அப்படிங்கிற ஒரு நபர், அவர் இந்த அஜய் வாண்டையார் இவங்கெல்லாம் இந்த படத்தில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்றதுனால இந்த படம் அந்த ட்ரக் மண்ட்லேருந்து எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு சொன்னதுனால இந்த ரெட் அண்ட் ஃபாலோவுடைய ப்ரொடியூசருக்கு ஹெவி லாஸ் ஆகிருக்கு. யாரும் படத்தை வாங்கலை, படம் யாருக்கும் சேல்ஸும் ஆகலை, பிஸ்னஸே படம் ஆகலை அப்படிங்கிறது தான் அவருடைய கிளைம். பட் ஜென்ரலாக நமக்கு தெரியும், பிஸ்னஸில் சினிமாவை பொறுத்தளவுக்கு புதுமுகங்களை வைத்து ஒரு படத்தை பண்ணும்பொழுது பிஸ்னஸ்லாம் ஆகவே வாய்ப்பே கிடையாது தான். ஸோ நம்ம அதை ஒரு பெரிய கிளைமாக எடுத்துக்க முடியாது தான். ஆனால் அஜய் வாண்டையார் அவர் வந்து ட்ரக் கேஸில் மாட்டினார்ன்றதுனாலேயே அந்த ட்ரக் மணியை வச்சு தான் அந்த படத்தை பண்ணாங்க அப்படின்னு கிளைம் பண்ணுறதுக்கு சவுக் சங்கர்கிட்ட என்ன ஒரு மெட்டீரியல் ப்ரூஃப் இருக்க முடியும்? என்ன இருக்குது? எதுவுமே கிடையாது. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, சவுக்கு சங்கருக்கும் அஜய் வாண்டையாருக்கும் அதிமுகவுடைய ஒரு முக்கிய பிரமுகருக்கும் வந்து ஏதோ சிக்கல் இருந்துச்சு, ராஜ்சத்தியன் சிக்கல் இருந்துச்சு. ஸோ ராஜ்சத்தியன் அவர்கள் சவுக் சங்கரை வந்து லாஸ்ட் டைம் இப்போ டி நகரில் போட்ட ஆஃபீஸை வந்து காலி பண்ணும்பொழுது காப்பாற்றாமல் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் விட்டாருன்றதால அவர் மேலே பழி வாங்குறதுக்காகவும் அவர் நண்பர் அஜய் வாண்டையார் அப்படிங்கிறதுனாலையும் இதை பழி வாங்கினாரு அப்படிங்கிற ஒரு மிக்ஸ்டான ஒரு விஷயமும் கிடைக்குது இந்த இடத்துல. ஸோ இவனே எடுத்த படமா, உன்னை என்ன பண்ணுறேன் பாரு, உன் படத்தை எப்படி ரிலீஸ் பண்ண பண்ணுறேன் பாரு, இப்படி கெட்ட பேர் உருவாக்குறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வீம்புக்கு இவர் பண்ணதாகவும் சொல்கிறாங்க. ஸோ ஜூன் 30 அன்னைக்கு இந்த திரு மகேஷ் ரம்யா அப்படிங்கிற நபர் போயிட்டு அவங்ககிட்ட கேட்குறாரு, இந்த பதிவை நீக்குங்க. ஃபஸ்ட்டு போய் பேசுகிறாங்க. சப்போஸ் ஒரு காசு கீசு கேட்டால் 1 லட்ச ரூபா காசை கொடுத்து அந்த பதிவை நீக்க வச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க போயிருக்காங்க. நேரில் போகிறாங்க. ஃபஸ்ட்டு ஃபோனில் பேசியிருக்காங்க, நேரில் வந்து கூப்பிட்ருக்காரா, நேரில் போயிருக்காங்க. போகும்பொழுது இல்லைங்க இது அவருக்கும் சம்மந்தம் இல்லை, இந்த படத்துக்கும் அவருக்கும், இந்த படத்தில் அவங்க மனைவி நடிச்சிருக்கிறாங்க, ப்ளஸ் அவரும் சின்ன கேரக்டர் பண்ணியிருக்காரு, மற்றபடி இந்த படம் நான் டைரக்டரு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து பணம் போட்டு தான் இந்த படத்தை நாங்கள் எடுத்துருக்குறோம், நீங்கள் போட்ட இந்த பதிவால் டோட்டலாக எனக்கு இந்த கிரெடிபிலிட்டியே வராமல் வேற ஒருத்தர் கிரெடிபிலிட்டி போகுது, அதுவும் தப்பான கிரெடிபிலிட்டியாக மாறுது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. ஆனால் பேசினாலும் அந்த இடத்துல ஒரு ஹீட்டர் ஆர்குமெண்ட் போனதாக சொல்கிறாங்க. ஹீட்டர் ஆர்குமெண்ட் மூலிமா என்னென்னா இவனை கேட்டிருக்காருன்னா, சரி அப்படியா, அப்போது சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறத ஒரு மறுப்பு வீடியோவாக நீங்கள் எனக்கு கொடுங்க, அது ப்ராப்பராக இருந்ததுன்னா நான் செக் பண்ணி அவனை வெளியிடுறேன்னு சொல்லியிருந்திருக்காரு சவுக் சங்கர்.
இப்போ அவர் கேட்குறாரு, யோ நீ தானேயா பேசின, நான் ஏன் மறுபடி உனக்கு தரணும் அந்த இடத்துல, நீ பதிவை நீக்கு, முதல்ல இந்த பதிவை நீக்கிட்டு நீ வந்து ஒரு மன்னிப்பு வீடியோ போடு, தப்பா போட்டேன் மன்னிப்பு வீடியோ போடு, இல்லை நான் வேற ஏதாவது பண்ணணும்னு பேசியிருப்பாங்கள. ஸோ இந்த ஹீட்ரோ ஆர்குமெண்ட்ல இந்த மகேஷ் ரம்யா அப்படிங்கிற இந்த நபரை சவுக் சங்கர் ஆஃபீஸில் உள்ளவங்க அடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த கம்ப்ளைண்ட். அடித்தது மட்டும் இல்லாமல் பிளாஸ்டிக் கவரை சுற்றி கொண்டு போயிருந்த 1 லட்சம் ரூபாயை பிடுங்கிட்டாங்கன்றதான் கம்ப்ளைண்ட். அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத ஒரு கோர்ட் ஆஃப் லாவில், ஒரு கிரிமினல் கோர்ட் ஆஃப் லாவில் இது ப்ரூவ் பண்ண முடியாத ஒரு வழக்கு. ஏன்னா ஜூன் 30 நடந்திருக்கு, ஜூலை 1 அன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறாரு கமிஷன் ஆஃபீஸில். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து, அதாவது ஆதம்பாக்கத்தில் ஒரு பெரிய ஆர்குமெண்ட் போயிருக்கு, சண்டே ஆயிருக்குன்றாரு. அங்கேருந்து வெளியே வராரு, சைதாப்பேட்டை ஜிஹெச்சுக்கு போயிட்டு அட்மிட் ஆகிருக்காரு, பிபி சூட்டப் ஆகிருக்கு அவருக்கு, ஆல்ரெடி இரணி ஆப்ரேஷன் பண்ண உடம்புன்றாங்க. அதன் காரணமாக அதோடைய ஏஆர் ரிப்போர்ட் ஒன்று ஏஆர் போட்டிருக்க மாட்டாங்க பிபி சூட்டப்புக்கு, பட் அதுக்கான மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டு கமிஷன் ஆஃபீஸ் போயிருக்காரு. போயிட்டு அங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இந்த கம்ப்ளைண்ட்டில் ஒரு எவிடென்ஷியல் பிரைமா ஃபேசி நமக்கு தெரிந்து கிடையாது தான். ஆனால் மனுஷன் பாதிக்கப்பட்டிருக்காரு. ஒரு தப்பான தகவலை கொடுத்ததுனால போய் கேட்டு சுற்றி உள்ளவங்க அடிச்சிட்டாங்க. சரி, அடித்தது உண்மையாக போயா நமக்கு தெரியாது. ஆனால் கண்டமேனி கெட்ட வார்த்தை பேசி அசிங்கமாக பயங்கரமாக திட்டினாங்க, சட்டையை பிடிச்சி தள்ளினாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாரு. இது வாய்ப்பு இருக்குது, நடந்திருப்பதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதன் காரணமாக ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அந்த எஃப்ஐஆருக்காக 2 முறை சம்மன் கொடுத்துருக்குறாங்க, 41 டேஸ் சம்மன் கொடுத்துருக்குறாங்க சவுக் சங்கருக்கு. தான் போகமாட்டேன் அப்படின்னு எழுத்துப்பூர்வமாக வந்து லெட்டர் கொடுத்தாருன்னு இவர் சொல்கிறாரு. ஆனால் போலீஸ் தரப்பு சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது, சம்மனை மதிக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 5 months கழித்து வெயிட் பண்ணுறாங்க. கரெக்டாக 13th December சவுக் சங்கரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள் மக்களே, இதற்கு 2 நாட்களோ 1 நாட்களுக்கோ முன்பாக தான் அந்த இளமுருகு அப்படிங்கிற நபருக்கு ஜிபே பண்ணப்பட்டிருக்கு 94,000 ரூபாய். இது பண்ணது யாருன்னு பார்த்தா, நந்தனத்தில் ஒரு பார் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய திரு ஹரிச்சந்திரன் அப்படிங்கிறவர் இந்த பணத்தை போட்டு விட்ருக்கார். எதுக்குன்னா அவர்கிட்ட மிரட்டி, இந்த மாதிரி காசு கொடுத்தா நான் அது பண்ணாமல் இருப்பேன், பேசாமல் இருப்பேன் உன்னை பற்றி அப்படின்னு சொல்லி மிரட்டி காசு கேட்டிருக்காரு அப்படின்னும். அதன் காரணமாக இந்த மாதிரி காசு கேட்குறவங்க பார்த்து ஜெனரல் அவங்க அக்கௌண்ட்டில் காசு வாங்கினா வந்து எவிடென்ஷியல் ப்ரூஃப் ஆகிடும். ஸோ வெவ்வேறு ஆளுங்களோட அக்கௌண்ட் காசு வாங்கிடுறது. அந்த மாதிரி காசு வாங்கி அந்த ஒரு விஷயமும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ரெடன் ஃபாலோ ப்ரொடியூசர் கொடுத்த கேஸில் 13th அரெஸ்ட் பண்ணுறாங்க. அகெயின் 16th அன்னைக்கு இந்த நந்தனம் பார் ஹரிச்சந்திரன் அவர் கொடுத்த கேஸில் சவுக் சங்கர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கான் சைதாப்பேட் போலீஸ் ஸ்டேஷன் ஜூரிஸ்டிக்ஷனில். ஸோ 2 வழக்கு போடப்பட்டிருக்கு சவுக் சங்கர் மேலே மக்கள். இப்போ நம்ம நிறைய விஷயம் பார்க்கணும். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், நிறைய பேர் வந்து இங்கே சில பேர் பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் வந்து திமுகவை எதிர்க்கிறதுனாலேயே சவுக்கு சங்கர் வந்து ஒரு நேர்மையான ஜேர்னலிஸ்ட்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா. அவங்க எல்லாருக்கும் சில கேள்வி நான் முன்வைக்க ஆசைப்பட்றேன். என்னென்னா, ஃபஸ்ட்டு கேள்வி, ஒரு நீதிபதிகள் இளம் விதவைகளை அவங்க ஆஃபீஸில் வேலைக்கு வச்சுக்கிட்டு அதை வந்து அவங்க தப்பாக பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து இதே ஜிஆர்எஸ்ஜி அவர்களுடைய பெஞ்சில் வந்து கண்டெம்ட் எடுக்கப்பட்டு அதில் கன்விக்ஷன் ஆனவன் சவுக் சங்கர். கன்விக்ஷன் அதாவது இதை வந்து தைரியம்னு இவங்க நினைக்கிறாங்க இல்லையா, இது தைரியமே கிடையாது. அதாவது நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்குறீங்களா, இல்லை உள்ளே போயெல்லாம் கேட்டோன்னே நான் உள்ளேயே போகிறேன், என்ன அதிகபட்சம் உள்ளே போயிட முடியும், 2 மாதம் உள்ளே போவோமா 3 மாதம் உள்ளே போவோமா அவ்வளோதானே அப்படிங்கிறது தைரியம் கிடையாது. இது கூட்டு தைரியம். சரி, கன்விக்ஷனில் உள்ளே போகிறான், உள்ளே போய் உடனே சுப்ரீம் கோர்ட்டில் போய் அப்பீல் ஆகுது, அப்பீல் போட்டு அதை வந்து ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு வெளியே வந்துடுறான். ரைட், வெளியே வந்ததுக்கு பிறகு அதுவரையில் அது இன்னொரு கொடுமை, கன்விக்ஷன் ஆனதுனால அதுவரையில் ஒரு சஸ்பெண்டட் கிளார்க்காக பாதி சம்பளம் 42,000 ரூபா சம்திங் நினைக்கிறேன், அவ்வளோ காசை சம்பளமாக வாங்கிட்டு இருக்கக்கூடிய சவுக்கு சங்கருக்கு கன்விக்ஷன் ஆனதுமே அந்த வேலை போயிடுச்சு. அந்த வேலை போன ஆர்டரை வாங்க சொல்லி கோர்ட்டில் ப்ரிசனில் போய் கொடுத்தா நான் வாங்க மாட்டேன்னு சொன்னார் சவுக் சங்கர். இது தைரியமா? வேலை போயிடுச்சு, வெளியே வரான் சவுக் சங்கர். வந்து அடுத்த கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு கார் வாங்கப்படுது. ஒரு கார் வாங்குறான், அவனுடைய ட்ரெஸ்ஸிங்ஸ் மாறுது. இங்கே குண்டத்தூர் பக்கத்தில் மேத்தா நகர் கிட்ட ஒரு லேண்டு வாங்குறான். இப்போது இந்த சவுக்கு சங்கரை ஆதரிக்கக்கூடியவர்களுக்கு நான் ஒரு கேள்வி முன்வைக்கிறேன். என்னென்னா, இந்த விஷயத்தை வாங்குவதற்கு ஏது பணம்? யார் பணம் கொடுத்தா?
யாராவது ஒரு ஃப்ரெண்டு மச்சான் என் வேலை போயிடுச்சா, காசே இல்லடா மச்சான், கொஞ்சம் காசு தாடான்னா கொடுப்பான். யாராவது ஒரு ஃப்ரெண்டு மச்சான் நான் கார் வாங்கினேன் மச்சான், காசு நான் கொடுப்பானா? அதுவும் இந்த கார் வந்து சிங்கிள் பேமெண்ட். அதாவது எதுக்கு எடுத்தாலுமே நண்பர்கள் உதவினார்கள் அப்படின்னு பேசக்கூடிய சவுக்கு சங்கர்னு கேட்குறேன், எந்த ஃப்ரெண்டு இப்போ கார் வாங்கிறது காசு தராங்க? அதை பண்ணி கண்ணில் காட்டுங்கப்பா, நானும் பார்க்கணும் ஆசையாக இருக்கு. எந்த ஃப்ரெண்ட் லேண்ட் வாங்க காசு தரான்? இந்த பணம் எங்கிருந்து வந்துச்சு? இப்போ இனோவா கார் வச்சிருக்காரு, இந்த இனோவா கார் எப்படி வாங்கப்பட்டதுன்னு ஒரு செய்தி வெளியாச்சு, ஞாபகம் இருக்கா? ஒரு ஆர்டிஓவை மிரட்டி உன்னை பற்றி ஒரு சம்பவம் என்கிட்ட இருக்குது, மேட்டர் இருக்குது, என்னை வெளியிடாமல் இருக்குன்னா எனக்கு இனோவா கார் வாங்கித்தான்னு கேட்டு இனோவா கார் வாங்கினது தானே, வாங்கப்பட்டது இனோவா கார் தானே அது. இதுக்கு பேர் என்னது? ஜேர்னலிசமா? ஒரு நபர் தப்பாக இருக்காருப்பா, அந்த நபரை எக்ஸ்போஸ் பண்ணணும்ப்பா, எக்ஸ்போஸ் பண்ணுறேன், பண்ணிவிட்டு அது கவர்மெண்ட் பார்த்துக்கிட்டோம் மீதி வேலையை அப்படின்னு நினைக்கிற ஜேர்னலிசமா? நீ தப்பாக இருக்க, நீ தப்புன்ற, நான் சொல்லாமல் இருக்க இவ்வளோ காசு எனக்கு கொடுத்துருன்னு கேட்குற ஜேர்னலிசமா? இதைத்தான் சவுக்கு சங்கர் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இங்கே டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்டர் டிபார்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் இருக்கும், எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இருக்கும், போலீஸ்லேயும் உண்டு. போலீஸில் ஒரே கேடர் 2 பேர் இருப்பாங்க. அதில் ஒருத்தவர் அதாவது இவருடைய ஒரு சேம் ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய ஒரு காம்படிட்டர் வந்து மேலே போகிறாரு அப்படின்னா, நல்ல பேர் வாங்குறாரு, இல்லை ப்ரொமோஷன் வாங்க போகிறாரு அப்படின்னா, உடனே இந்த நபர் எதில் உள்ளவரை பற்றி தப்பாக யார்கிட்ட போய் சொல்லலாம்? சவுக்கு சங்கர் இருக்கான், போவோம், பணம் கொடுப்போம், சொல்லுவோம், அவன் கண்டமேனி அவனை பற்றி பேசுவான். ஸோ we can make that person low. இந்த இந்திய டிபார்ட்மெண்டல் பாலிடிக்ஸை கரெக்டாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு யாரை எங்கே எப்படி அடிக்கணுமோ அடித்து பணம் சம்பாதிச்சவன் தான் சவுக்கு சங்கர். அதே மாதிரி இந்த இன்ஃபர்மேஷனை வாங்கிட்டு உங்களை பற்றி என்கிட்ட ஒரு ஆதாரம் இருக்குது, ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது, என் விடாமல் இருக்கணுமா அவ்வளோ காசு எனக்கு கொடுத்துரு, இப்படியும் பணம் சம்பாதிச்சால் சவுக்கு சங்கர். ஸோ இப்படி பணம் சம்பாதிக்கிறதுக்கு பேர் நேர்மையான ஜேர்னலிசமா இல்லை எக்ஸ்டார்ஷன் ஜேர்னலிசமா? இன்னொன்று வாட்டரும் கேட்குறேன், இன்றைக்கி அந்த மகேஷ் ரம்யா அவர்களை வந்து இன்டர்வியூ எடுக்கிறேன் அப்படிங்கிற பேரில் ஃபெலிக்ஸ் வந்து நீங்கள் அஜய் வாண்டியார் பினாமியாமி அப்படின்னு கேட்குறான். சரி, இதே ஃபெலிக்ஸை எக்மோர் நீதிமன்றம் ஒரு கேள்வி கேட்டுச்சு, சவுக்கு சங்கர் அக்கௌண்ட்லேருந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு 1,10,00,000 ரூபாய் டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டிருக்கு, அது ஏன் அப்படின்ற கேள்விக்கு இதுவரை பதில் பெப்ப. ஏன்? அப்போ சவுக்கு சங்கர் பினாமி ஃபெலிக்ஸ் நம்ம சொல்லலாமா? இதுவரை மக்களிடத்தில் வெளியே வந்து அந்த 1,10,00,000 ரூபாய் எதுக்கு சவுக்கு சங்கர் ஃபெலிக்ஸ் அக்கௌண்ட்டுக்கு மாற்றினா அப்படிங்கிற பற்றி ஒரு இன்ஃபர்மேஷனும் ஃபெலிக்ஸ் தரல. ஆனால் பேர் பார்த்தீங்கன்னா நேர்மையான ஜேர்னலிஸ்ட், நடுநிலையான ஜேர்னலிஸ்ட். ஸ்டூப்பிரிட்டி மக்களே, அட்மோஸ்ட் ஸ்டூப்பிரிட்டி. இப்போ இவங்களாம் எப்படின்னா, ஒன்று ஒரு கட்சி சார்ந்து உட்காந்து கட்சிக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி வீடியோஸ் போட்டு அது மூலமா சம்பாரிச்சுக்கிறாங்க, இல்லைன்னா they do extortion journalism. இந்த மாதிரி பண்ணக்கூடிய நபர்களைத்தான் ஒரு சில மக்கள் இதை உண்மை நம்பி ஏமாந்து போகிறாங்க. இப்படி ஏமாறுபவர்களை நாம் என்னவென்று சொல்வது? இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும். என்னை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க மக்களே. நன்றி, வணக்கம்.